ராசி உச்சம் பெற்ற அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தான் சந்திச்சிருக்காங்க. தகப்பனார் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. சிம்ம ராசி மேஷத்தில் போய் கேது இடத்துல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருச்சுன்னா, சுக்கிர நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா 90% தகப்பனார் இருக்க மாட்டார். சொந்த பந்தங்களால் துன்பங்களை அனுபவிப்பார், மனைவியால் இன்னல்களை அனுபவிப்பார், பெற்ற குழந்தைகளை நினைத்து இயங்குவார்கள். இதுவே சிம்மராசி அன்பர்களுடைய இயற்கையான விஷயம். வீட்டுக்குள்ளே கூனி குறுகி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியில் தான் பிரம்மாண்டமாக சொல்லிட்டு இருக்காங்க சிம்மராசி. அப்படிலாம் கிடையாது. சிம்மராசி அடி எவ்வளோ அடித்தாலும் தாங்கன்னு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அந்த கணக்கு தான். வர்றவங்க போகிறவங்களாம் சிம்மராசியை அடித்து பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்களை பிறரால் துன்பப்படுத்தப்படுவார்கள். ஆனால் சிம்மராசிக்காரங்க மற்றவங்க நல்லா இருக்கட்டுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இவங்களை எல்லாரும் ஒரு குடை உடைஞ்சு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த பொலிவு எந்த கருப்பாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த சிம்மராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு தேஜஸாக தெரிவாங்க. இதுவே மற்றவங்களுக்கு ஒரு பொறாமையாக இருக்கும். அவங்க எங்கே போனாலும் அங்கே ஒரு முதலிடம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். எதனால் நான் பார்த்துக்கிறேன்னு ஃபேஸ் பண்ணி நின்று ஜெயிச்சு கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு வழிவகைகள் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வரமாட்டாங்க. அப்போ மக நட்சத்திரத்து அன்பர்களுக்கு முதல்ல பலனை பார்த்துருவோம். மாத துவக்கத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ஊர்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். தகப்பனார் வழி உறவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தகப்பனார் வழி சொத்துக்களை பாக பிரிவினை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்யக்கூடிய இடங்களை மாற்றி அமைப்பதற்கான யோசனைகள் எழும். சில பேரிட கடன் கேட்டிருப்பீங்க, வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும்னு கடன் கேட்டிருப்பீங்க, பேங்க்கில் லோன் கேட்டிருப்பீங்க. அது சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை வாய்ப்புகளை மாற்றி அமைக்கணும், வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ செல்லணுங்கிற ஐடியாவும் வரும். இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடந்தாலும் இதை சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். இப்போ உங்கள் பூர்வீக ஊர்களுக்கு போகிறீங்க, அங்கே சொத்துக்களை பாகப்பிரிவினை பண்ணும்போது பிரச்சனைகள் எழலாம். நீங்கள் வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தது இன்னொரு 1 மாதம் தள்ளி போகலாம். லோன் கடைசி நேரத்தில் ஸ்டாப் ஆகி நிற்கலாம். தந்தையார் உடல்நிலை மோசமாகலாம். இது மாதிரி மைனஸான விஷயங்களும் நடக்கும். அது உங்கள் சூரியன் எந்த இடத்தை இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் சிம்மராசி வேலை செய்ய போகிறது. இந்த 2 பலனும் உண்டு. அப்போ அடுத்து பூரம் நட்சத்திரத்து அன்பர்களுக்கு குறிப்பாக இவர்களுக்கு தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் 100% நடக்கும். தொழிலை மாற்றி அமைக்கணும், வேறு இடத்துக்கு பிரான்ச் போடணும்,